ஹாய் டே சுகர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை ஹார்ட் குயின் எபிசோட் 12 தாண்டா பார்க்க போகிறோம். நீங்களும் ஜியாவும் வந்து அப்படியே எழுப்பிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பக்கம் வியும் ஜிமினும் காஃபி வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் கேட்பாரா, வி வந்து அம்மா இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படின்ட்டுருப்பாரு. ஆமாம்மா உங்களுக்கு உங்கள் அம்மா மாதிரி இருக்கா அப்படின்ட்டு எழுப்பிட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சுடுனா வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான் டடக்குன்னு எந்திரிச்சுக்காராரு. என்ன இது ஏன் வீடு இல்லையா அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாக பாயா, வெறும் பாயா இருக்குது. எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க, வெறும் பாயா இருக்குது. இவங்க 2 பேர் மட்டும்தான் படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அச்சோ எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஆஃப் சாரியில் நிற்கிறீங்க. தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, பட் அழகாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வியூவில் சூப்பராக இருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு வயன் மார்னிங்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறாரு. நீங்களா ஜிமினை பிடிச்சி தள்ளிட்டு போ ஜிமின் அப்படின்ட்டு தள்ளுறீங்க. ஏன்னா அங்கே எல்லா ரிலேஷனும் அங்கே தான் இருக்காங்க. ஜிமின் அப்படியே மெதுவாக கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தள்ளிட்டு அம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டே போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவரும் போயிட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காருடா. காலையில் இருந்துச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணுறது, குளிக்க போகிறது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பசங்க தான் இங்கே வாங்க, இங்கே ஆற்றுல குளிக்கலாம், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வியும் ஜிமினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டு அந்த பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு அவங்களும் குளிச்சுட்டு வராங்கடா. நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவர் ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ செம்மையாக இருக்கானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் தான் அப்படியே உங்களை பார்த்து பிளிங்க் பண்ணுறாரு. என்ன மேடம், என்ன நடக்குது அப்படின்றாரு. நீங்களா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. நீங்கள் வந்து பாத்ரூம்லேயே போயிட்டு குளிச்சுட்டு வந்துருப்பீங்களா, அங்கெல்லாம் பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க. அப்படியே தலை நிறையா பூ வச்சு ஆஃப் சாரி கட்டிட்டு வர்றீங்க. ஜிமின் தான் அப்பா செம்மையாக இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. இந்த பக்கம் வி வந்து ஷோல்டர் கை போட்டு அவரும் ஜியாவை பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா தான் வாங்க தம்பி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கோவில். அதை பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல இந்த ஆர்கிடெக்சர்லாம் அப்படின்றாரு ஜிமின். வி தான் ஆமாம் சூப்பராக இருக்குது, இங்கே பாரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கம் அந்த சிலையெல்லாம் காமிச்சு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா தான் இந்த கோயிலோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறாங்க. ஜிமினும் வியும் அப்படி கதை கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் வயன் இந்த வருஷம் நீ பொங்க வைக்கணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாங்க. எது பொங்க வைக்கிறதா அப்படின்னா அப்படின்றாரு ஜிமின். இப்போ நீங்கள் தான் அதுவா சமைக்கணும், சமைக்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றீங்க. சமைக்கிறதா எங்கே அப்படின்றாரு. இதோ இங்கே தான் அப்படின்ட்டு ஒரு இடத்த காமிக்கிறீங்கடா. அதை பார்த்துட்டு இங்கேயா, இங்கே எப்படி ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரியா அப்படின்றாரு. ஆமாம் ஃபயர் கேம்ப் மாதிரி தான், ஆனால் இங்கே நிறைய பேர் வைப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் வைக்கணும் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் என்ன அது புரியலையே அப்படின்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கும் பாருங்கள் தம்பி அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களா அம்மா இன்றைக்கே வா, ஆமாண்டி இன்றைக்கி தாண்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லா பொருளையும், இங்கேயே நெல் எங்கேயும் போயிடாத அப்படின்றாங்க. ஜிமினும் வியமா ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்படியே பானை இப்போ அந்த தண்ணி குடம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. ஜியாவும் நீங்களும் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றீங்கடா. அப்படி ஜிமின் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் உங்கள் சித்தப்பா பசங்கள்லாம் வந்துட்டு ஜிமின் இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்க்குறாங்கடா. அவங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்றாரு ஜிமின். ஆமாண்டா செம்மையாக இருக்குது, சாரியெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, நல்லா நம்ம ஜியா மாதிரியே இருக்குல்ல அந்த சாமி அப்படின்றாரு. இல்லைடா ஒயன் மாதிரி இருக்குடா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை ஜியா மாதிரி தான், இல்லை ஒயன் மாதிரி தான் அப்படின்ட்டு ஜிமினும் வியும் அப்படியே சண்டை போட்டே வெளியில் வராங்க. அவங்க சித்தப்பா பசங்களாம் என்ன ஒயன் ஜியான்றீங்க, அவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்றாங்க. ஆமாம் எங்கள் கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் தான், அதுக்கு என்ன இப்போது அப்படின்றாங்க. இல்லை எங்கள் சாமியை பார்த்து நீங்கள் ஜியான்றீங்க ஒயன்றீங்க அதனால தான் கேட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னோம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அதை அடுப்பில் வந்து ஊதுவாங்களடா, அந்த அந்த குழல் வச்சு ஊதுவாங்கள்ல, அடுப்பு நல்லா எரியுதுக்கு, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் எரியுது, அதனால கலங்கியிருக்கு. ஜிமின் பார்த்துட்டு என்னடா அழுதுட்ருக்கா என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. நீங்களா ஜிமின் வராதிங்க, இங்கே புகை நிறையா இருக்குது, உங்களுக்கும் கண்ணெறிய ஆரம்பிச்சிடும், நீங்கள்லாம் வராதிங்க 2 பேரும் இங்கே அப்படின்றீங்க.
இப்போ ஜிமின் தான், "ஏய் நீ எதுக்கு அழுதுட்ருக்க?" அப்படின்றாரு. அவங்க அம்மாவா வியர்டா பார்த்துட்ருக்காங்க. "என்னடா நடக்குது இங்க? என்னமோ புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே அக்கறையா பேசிக்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும்" அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே வியர்டா பார்த்துட்ருக்காங்க. ஜியாவா அவங்களுக்கு சைகை காமிக்கிறா. "ஏய் அம்மா பார்க்குறாங்க" அப்படின்ட்டு அப்படியே சைகை காமிக்கிறா. "நீங்களா ஜிமின் அங்கேயே இருங்க, நான் வந்து வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த அடுப்புலாம் ஊதி எரிய வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் எல்லாம் பண்றத பார்த்துட்டு. அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க விளையாடுறது, சுத்தி விட்டு விளையாடுறது, அந்த மாரி நெறைய போட்டிருக்காங்க. தூரின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு, "ம் நல்லா இருக்குல்ல" அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின்னும் அதே தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் அப்படியே பொங்கல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு வர்றீங்கன்னா, உங்க அம்மா தான் "இது ஒயின் வச்ச பொங்கல் சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. அவங்களும் வந்து சாமிக்கெல்லாம் படைக்கிறாங்கடா. ஜிமினும், வியும் அத ஆச்சரியமா பார்க்குறாங்க. "இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையேடா! இப்படியும் நடக்குமாடா?" அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்ல, நான் ஆரம் தான். "டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க இல்லாம இங்க பீடின்னு எங்கள புடிச்சு வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. எங்கடா போனீங்க? எப்படா வருவீங்க?" அப்படின்றாங்க. ஜிம்மினா, "ஜ வா வாரம் வாரம் நாங்க வந்துடுறோம். ஒரு 2 டேஸ் வந்துடுறோம்" அப்படின்றாங்க. "எங்கடா இருக்கீங்க?" "ஆரம் நாங்க இந்தியா, தமிழ்நாட்டுல இருக்கோம்." "எது? அங்க எதுக்குடா போனீங்க? யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா என்னடா பண்றது? செக்யூரிட்டி கூட கூட்டிட்டு போகாம போயிருக்கீங்க 2 பேரும். ஏதாவது பிரச்சனைனா என்னடா பண்ண முடியும்?" அப்படின்றாரு ஆரம். "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஆரம். நாங்க சேஃபா தான் இருக்கோம். இதோ ஒயின் கூட தான் வந்திருக்கோம். ஒயினும் என் கூட தான் இருக்கா" அப்படின்றாரு. அப்ப ஆரம் தான், "ஷிமின், நீ ஒயின லவ் பண்றியா?" அப்படின்றாரு. "ஆ அ ஆரம் என்ன என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படின்றாங்க. ஜிமின் வந்து அப்படியே தயங்குறாரு. அப்ப ஆரம் தான், "உண்மைய சொல்லு ஜிமின். நீ ஒயின லவ் பண்றியா?" அப்படின்றாரு. "இல்ல, பொய் மட்டும் சொல்லாத ஜிமின். என்கிட்ட பொய் சொல்லி உனக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. உண்மைய சொல்லு. எல்லாம் என்கிட்ட சீக்கி சொல்லிட்டான்" அப்படின்றாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு, "ஆமா ஆரம், நான் ஒயின லவ் பண்றேன்" அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறாரு. அப்ப ஆரம் தான், "ம் சரி ஓகே. நீ வீடியோ கால் வா. நான் உன்ன பார்க்கணும்" அப்படின்றாரு. அப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு வீடியோ கால் வந்துடுறாரு. அப்போ பின்னாடி வந்து வி நின்னுட்ருக்காருடா. ஆரம்ப பார்த்து, "ஹாய் ஆரம்" அப்படிங்கிறாரு. "ஆமா, ஆமா. நல்லா ஹாய் ஆரம். இங்க அவன் அவன் நல்லா திட்டு வாங்கிட்டுருக்கான். நீங்க 2 பேரும் சொகுசா போய் அங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்றாரு. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நெறைய க்ரௌட் இருக்கு. அது ஆரம் பார்த்துட்டு, "ஏய் என்னடா இவ்ளோ க்ரௌடா இருக்க இடத்துல போயிருக்கீங்க? யாரும் உங்கள பார்த்தாங்களா? அடையாளம் தெரிஞ்சுதா?" அப்படிங்கிறாரு. "அடையாளம்லாம் தெரிஞ்சுது ஆரம். ஆனா இங்க எங்கள யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நாங்க சேஃபா தான் இருக்கோம். எங்க ஃபோட்டோ ஏதாவது சோசியல் மீடியால வந்துச்சா? இல்ல, இல்ல. நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஒயன் கூட தான் இருக்கோம். இந்தா இங்க பாருங்க ஒயன" அப்படின்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்ருக்கீங்களா? அந்த பொங்கல்லாம் வச்சு அப்படியே ஆஃப் சாரிலாம் கட்டி தலை நெறையா பூ வச்சு சாமி கும்பிட்டுருக்கீங்க. அப்போ ஆரம் தான், "என்னடா அடையாளமே தெரியாம மாறிட்டா?" அப்படின்றாரு. "ம் ஆமா ஆரம். ஆனா இங்க இதான் கல்ச்சராமா" அப்படின்ட்டு நம்ம வி வந்து சொல்லிட்டுருக்காருடா. அப்போ ஜிமின் தான் ஆரம் சொல்லவும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீ ஆரம் இருந்துட்டு, "டேய் ஜிமினா" அப்படின்றாரு. அப்போ தான் டக்குன்னு நினைப்பு வந்துட்டு ஜிமின் ஆரம் பார்த்து, வந்துடுறேன் ஆரம். ஒரு 2 டேஸ் மட்டும். 2 டேஸில் எங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிரும். நாங்க வந்துடுறோம்" அப்படின்ட்டு ஆரம் கிட்ட ஜிமின் சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் கட் பண்ணிட்டு உங்க கிட்ட வராரு. உங்ககிட்ட வந்து சொல்றாருடா, "ஆரம் இந்த மாரி கூப்பிடுறாங்க. இன்னும் 2 டேஸில போகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க தான், "ஆ 2 டேஸ்லயா? சரி இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்றீங்க. அவங்களும், "சரி ஓகே. வேற என்ன பண்றது? வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டா நல்ல வேலையாவும் இருக்கு. நீ பார்த்து சேஃபா இருந்துக்கணும்" அப்படின்ட்டு அவங்களும், "சரி ஓகே 2 டேஸ் தானே. அதுவரைக்கும் எங்க கூட என்ஜாய் பண்ணு" அப்படின்ட்டு அவங்களும் விட்டுர்றாங்க. நீங்களும் ஜியாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அங்க இருக்க தூரிலலாம் போய் விளையாடுறது அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் போய் விளையாடிட்டுருக்கீங்க. ஜிம்மினும் வியும் தான் உங்கள மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்க பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பாடுலாம் மத்தியானம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறீங்க. ஜிம்மினும் வியும் உங்க பின்னாடியே தான் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்க அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்கடா. அவங்க இருந்துட்டு உங்களையே பார்த்துட்டு நின்னுட்டுருக்காங்க. நீங்க தான், "ஏய் சாப்பிடுங்க" அப்படின்றீங்க. சாப்பிட்றோம்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்கடா. சாப்பிடும்போது சொல்கிறாங்க, "இந்த மாதிரி ஆரம் கால் பண்ணியிருந்தாங்க" அப்படின்றாங்க. அவங்க திட்டினாங்க. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தி விஷயம் ஆரம்க்கு தெரிஞ்சிருச்சு. "என்ன சொல்ற? நிஜமாவா?" அப்படின்றீங்க. "ம் ஆமா. நம்மள பத்தி விஷயம் ஆரம்க்கு தெரிஞ்சிருச்சு" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களா ஷாக்கா பார்த்துட்ருக்கீங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரம் ஓகேன்ட்டான்" அப்படின்றாரு. சரி ஓகே" அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க உங்க வேலைய பார்த்துட்ருக்கீங்கன்னா, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. ஜிமின் தான் உங்கள அப்படியே கூட்டிட்டு போறாரு. பின்னாடி கொல்லைப்புறத்துல அந்த ஆறு போகுதுலடா, அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு, "ஒயன் வெளிய எங்கேயாவது போயிட்டு வரலாமா?" அப்படிங்கிறாரு. நீங்களா, "எங்கே போறது? எல்லாரும் இருக்காங்கல்ல" அப்படின்றீங்க.
ப்ளீஸ் ஜி கொஞ்ச நேரம்டி அப்படியே வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம், பைக் இருக்கா அப்படிங்கிறாரு. நீங்களா? ஐயோ! நான் எங்கே ஜிம்மினா போகிறது இந்நேரத்துக்கு பைக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அண்ணா வந்து பைக்கில் வந்திருப்பாருடா, சித்தப்பா பையன் ஊரில் இருந்து பைக்கில் வந்திருப்பாரு. அந்த பைக் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்கள் சித்தப்பா பையன்கிட்ட பேசி அந்த பைக் சாவிலாம் வாங்கிட்டு வரீங்கன்னா, உங்கள் ஜியா வந்து கேட்டிருப்பா, "அக்கா எங்கேக்கா போகிற?" அப்படின்னு கேட்டிருப்பா. நீங்களா? "இதோ வந்துடுறேன்டி, நானும் ஜிமினும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம், ஏதாவது கேட்டாங்கன்னா பேசி சமாளிச்சிரு" அப்படின்ட்டு போகிறீங்க. உங்கள் ஜிமின் தான் உங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க நைட் டைமில் பைக்கில் ஜிமின் கூட. அப்படியே அந்த சீனரிஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் தான், "வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமாடி?" அப்படிங்கிறாரு. நீங்களா? "ஜிமின் என்ன சொல்கிற?" அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் ஒரு மரத்துக்கடியில் அப்படியே நான் பைக்கை நிறுத்திட்டா, "இந்த ஊர் உங்கள் ஊர் தானே, இங்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா?" அப்படிங்கிறாரு. நீங்களா? அப்படியே வியர்ட் ஐஸோட ஜிமினியை பார்த்துட்ருக்கீங்க. "ஜிமின் என்ன சொல்கிற?" ஆரம்புக்கு தெரிஞ்சிருச்சு தான், அவர் ஓகே சொல்லிட்டார் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம கல்யாணம் எப்படி எப்படி ஜிமின் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றீங்க. ஜிமின் தான், எப்படின்னா இப்போ கூட பண்ணிக்கலாம், இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்றாரு. நீங்களா? ஜிமின் விளையாடாத ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் தான், "ஏய் சீரியஸாக சொல்கிறேன்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசவா, உன்னோட ரிலேஷன் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன்" அப்படின்றாரு. நீங்கள் தான், "ஜிமின் காமெடி பண்ணாத, ஏய் சீரியஸாக சொல்கிறேன்டி, உங்கள் ரிலேஷன்லாம் பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அது உங்கள் அம்மா அப்பா காட்டுற பாசம், உங்கள் சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க உனக்கு, எவ்வளோ பேரை விட்டுட்டு நீ அங்கே தனியாக வந்து இருக்கடி. எனக்கு இப்போ அவங்கள பார்த்துட்டு இந்த ஒன் டேலேயே எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, எல்லாம் அவங்க கூட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டான். இந்தமாரி இயர்லி ஒன்ஸ் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா. எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி, ப்ளீஸ் ஓகே சொல்லேன்" அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே யோசிக்கிறீங்க. ஐயோ உங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்களா? இப்போ ஜிமின் தான், "எங்கள் கம்பெனியை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்ல ஓகேவா" அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே தலையாட்டிடுறீங்க. ஜிமின்க்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு "சரி வா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்ட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாருடா. கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பேசுகிறாரு. "நான் வந்து பையனை லவ் பண்ணுறேன்" அப்படின்றாரு. அவங்களுக்கா? "என்ன என்ன சொல்கிறீங்க?" அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் ஷாக் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஜிமினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். "இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ல, எனக்கு பொருத்தமாக இருப்பான் இவன்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே பேசியிருப்பாங்க அந்த ஏர்போர்ட்லேயே. அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் கார் ஓட்டும் போதே பார்த்துருப்பாருடா, நீங்கள் பக்கத்தில் உட்காரும்போதே 2 பேரும் ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு கோயிலில் வச்சு, பையனாக்கு அப்படின்ட்டு பேசியிருப்பாரு. அப்போது அவங்க அம்மா தான் ஆமாங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமினே வந்து கேட்கவும் அவங்களுக்குலாம் டபுள் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. திருவிழா முடிக்கட்டும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இல்லையே, நான் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்றாரு ஜிமின். நீங்களா? ஷாக்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே வியர்ட் ஐஸோடு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தான், "நாளைக்கு தானே திருவிழா கடைசி நாள், நாளைக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா தான், "நாளைக்கேவா? ஆனால் எங்களால் ஏற்பாடெலாம் ஒன்றும் பண்ண முடியும்." "எனக்கு ஏற்பாடெலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு உங்கள் பொண்ணு வயன் மட்டும் போதும்" அப்படின்றாரு. உங்கள் அப்பா தான் அவ்வளோ சந்தோஷம். "என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எங்களோட கடமைக்கு ஏதாவது செஞ்சு தானே ஆகணும்." "என்ன செய்ய போகிறீங்க? அவளுக்கு ஒரு சாரீ மட்டும் இருக்குல்ல வீட்டில்?" இருக்குது" அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அப்போ ஜிமின் தான், அது போதும், நீங்கள் என்ன மஞ்சள் தாலி தானே கட்டுவீங்க" அப்படின்றாரு. ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்?" "அதான் பார்த்தனே, இன்றைக்கி கூட உங்கள் கோயிலில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுல்ல" அப்படின்றாரு. ஆமாடா, அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் தெரிஞ்சவங்கலாம் பொண்ணும் பார்த்து முடிவாயிருச்சுன்னா அந்த திருவிழாவில் தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க எங்களோடதெல்லாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஜிமின் இருந்துட்டு அப்புறம் என்ன, நாளைக்கு எங்களுக்கும் கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்றாரு. இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. அவங்களும் சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. ஏன்னா சொந்த பந்தம் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, எந்த எதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, 2 பேர் எந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு நீங்கள் சாரீ கட்டிட்டு வர்றீங்க. ஜிமின் அப்படியே வேஷ்டி சட்டை கட்டிட்டு வர்றாரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு ஷார்ட்ஸுன்னு போட்டு பார்த்துட்டு இப்போ வந்து இப்போ வேஷ்டி கட்டவும் உங்களுக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வருது. ஜிமின் தான், "எதுக்குடி சிரிக்கிற?" அப்படின்றாரு. தெரியல, நல்லா இருக்கானா அப்படின்றீங்க. "அப்புறம் எதுக்கு சிரிக்கிற?
அதான் தெரியல. ஆனா உனக்கு சூப்பரா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோட சீக்ஸ பிடிச்சு கிள்றீங்க. அவங்க அம்மா தான், "ஏய் வைனா எல்லாரும் இருக்காங்க வா" அப்படின்ட்டு உங்க கைய பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிமின் வந்து அவங்க பின்னாடியே வராருடா. வியும் கூடயே வராரு. "என்ன மச்சான் வந்த, பேசுன, கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குன, என்னடா இன்னைக்கே கல்யாணம் யாரும் கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்றாரு. "அதெல்லாம் ஊர்ல போய் சொல்லிக்கலாம் வாடா" அப்படின்ட்டு வி கூட அப்படியே பேசிட்டே வந்துட்டுருக்காரு. திருவிழால வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் அப்படியே மேரேஜ் நடக்குதுடா. சொந்த பந்தம்லாம் பார்க்க மேரேஜ் நடக்குது. அது எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. பிடிஎஸ் ஜிமின்க்கு நம்ம அக்காவா அப்படின்ட்டு அவங்க சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்கள்லாம் அப்படியே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்பா அம்மாலாம் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜியாவும் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. இப்படியே எங்கள் கல்யாணமும் முடிஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு வியை பார்த்து ஜியா வந்து சொல்லிகிட்ருக்காடா. அப்போ வி தான், "உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் இப்போவே ரெடி தான்" அப்படின்ட்டு வி சொல்கிறாரு. அப்போ ஜியா தான் அப்படி இடிச்சு, "அப்புறம் பார்த்துக்கலாம் விடு வி" அப்படின்ட்டு ஜியா சொல்லவும் வி தான், "ஆ அப்புறமா எப்பறம்டி கழட்டி விட்டு வேற ஆளை பார்க்கலான்னு இருக்கியா நீ" அப்படின்றாரு. அப்போ ஜியா இருந்துட்டு, "இல்லை இல்லை வி, உன்னை கழட்டி விட்டு நான் வேற யார்கிட்ட போக போகிறேன், எனக்கு உன்ன மாதிரி இடிச்சவன் வேற யாரும் மாட்ட மாட்டானே" அப்படின்ட்டு அப்படியே ஜியா சொல்லிட்டு இருக்காடா. அப்போ வி தான், "எது" அப்படின்றாரு. இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு, "அக்கா சூப்பர்க்கா" அப்படின்ட்டு அப்படியே பேச மாத்துறா ஜியா. வி தான், "நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டி" அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட, "மச்சான் கங்க்ராச்சுலேஷன் மச்சான்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே டியரி ஐஸோட "தேங்க்யூ ஜிமினா" அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் தான் அவங்க கண்ணெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, "இன்னைக்கு போய் யாராவது அழுவாங்களா? லூஸு" அப்படின்ட்டு உங்கள் தலையில் வந்து அப்படியே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, "சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா" அப்படின்றாரு. போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் இப்படியே உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமின் தான் அப்படியே டயர்டாக போயிட்டு அப்படியே அந்த மாலையெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அம்மா அப்பா தான், "என்ன மாலையை கழட்டிட்டீங்க, என்ன பால் பழம்லாம் சாப்பிடவே இல்லை" அப்படிங்கிறாங்க. "என்ன பால் பழமா" அப்படின்ட்டு ஜிமின் ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆமாம் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 2 பேருக்கும் பால் பழம் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஜிமின் அதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காரு. நீங்களா சிரிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்ருக்கீங்கடா. கொஞ்ச நேரம் கழித்து இந்த குடம் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின் தான், "என்ன இது, இது ஃபுல்லாக குடிக்கணுமா" அப்படிங்கிறார். "ஐயோ இது குடிக்கக்கூடாது, இதுக்குள்ளே மோதிரம் போட்டுருவோம், 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும்" அப்படிங்கிறாங்க. "இதுக்குள்ளேயா 2 பேரும் ஹேண்ட் போகுமா அதில்" அப்படின்றார் ஜிமின். போகும் மாப்பிள்ள விடுங்க" அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் தான், "மோதிரம் அது ஆல்ரெடி போட்டாச்சு, கையை விட்டு பாருங்க" அப்படின்றாங்க. அது வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே விளையாடிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போகுதுடா அந்த டே. ஈவினிங் டைம் ஆகிடுது. நீங்கள் தான் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். சிரித்து சிரித்து அவருக்கு வயிறு வலியே வந்திருக்கும். வியை கூட்டிகிட்டு போய் அப்படியே கொல்லைப்புறத்தில் உட்காந்து, "செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா இன்றைக்கி" அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வர்றீங்க, அப்படியே கொல்லைப்புறத்துக்கு தான் வர்றீங்க. வி தான், "சரி மச்சான் நான் போய் ஜியா பார்க்குறேன்" அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் ஜிமின் கிட்டே போயிட்டு, "ஜிமின் என்ன என்னை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது" அப்படின்றீங்க. ஓ ஜிமின் தான், "சத்தியமாக இல்லடி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பிளான் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரவே இல்லை, ஆனால் அது எதிர்ச்சியாக நடந்திருக்கு" அப்படின்றாரு. நீங்களா அப்படியே டேரி ஐஸோட ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. "எதுக்குடி இப்போ அழுகுற? சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க நீ. அப்படியே அப்படி தான் தாலி கட்டும்போது காலையில் அழுதேன், இப்போ என்னன்னா இப்போவும் அழுகிற, இப்படிலாம் அழுவாங்களா, சரியான அழுமூஞ்சி நீ" அப்படி ஜிமின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், "ஆமாம் நான் அழுமூஞ்சி தான், அதான் நான் பார்த்தோன்னே விழுந்துட்டேன்" அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், "என்னை பார்த்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்கடி." ரொம்ப தான்" அப்படின்றீங்க. "சரி ஓகே கொஞ்சம் தூரம் எங்கேயாவது ரைட் போயிட்டு வரலாமா" அப்படிங்கிறாரு. நீங்களா, இப்போ வா, விட மாட்டாங்களே. ஏய் ப்ளீஸ் ஜி, நான் நேற்று போனோம்ல அதே பைக்கு, இதோ நான் சாவி கூட வாங்கி வச்சிட்டேன், உங்கள் சித்தப்பா பையன்கிட்ட பேசி வாங்கிட்டேன், வாடி வாடி போயிட்டு வரலாண்டி, கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட்டு உங்க கூட மேரேஜ் ஆனது நேற்றே செம்மையாக இருந்தது, இன்றைக்கும் அதே தூரம் போயிட்டு வந்துடலாம்" அப்படின்றாரு. நீங்களா, சரி ஓகே, ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஓகேவா அப்படின்றீங்க. சரி வா வாங்கி தரேன் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து ஜியா தான், "அக்கா என்னக்கா எங்கேக்கா கிளம்பிட்ட" அப்படின்றா. நீங்களா, "இந்த வந்துடுறேன்டி கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரைவ் போயிட்டு வரோம்" அப்படின்ட்டு போகிறீங்கடா. ஜியாக்கா, "ஐயோ கல்யாணம் பண்ண புதுசு எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்ன இவ இப்படி போகிறா" அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. ஜிமின் தான், "என்ன ஐஸ்கிரீம் கடையே இல்லை" அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே ஒரு ஹைவே மாதிரி வருது, அதுலேயும் ஜாயிண்ட் ஆகி போகிறாரு. கொஞ்சம் தூரம் போகவும் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது.
ஜிமின் ஜிமின் அங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறீங்க. ஜிமினும் நிறுத்துறாருடா. நீங்கள் போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்க. ஜிமின் தான் "சோ இன்னும் சின்ன குழந்த மாதிரியே சாப்பிட்றடி" அப்படின்ட்டு அங்கே கன்னம்லாம் அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. நீங்கள் வந்து பைக்கில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்களா போகலாமே, போகலாம் அப்படின்ட்டு அப்படியே இறங்கிறீங்க. ஜிமின் தான் அப்போ ஃபோன் கால் அடிக்குது. யாருன்னு எடுத்து பார்த்தா ரெடி அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பேசிட்டு உங்கள் அப்பா அம்மா தான் வர சொல்கிறாங்க, நம்ம வெளியே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றாரு. சரி சரி போகலாமா அப்படின்றீங்க. போகலாம், ஆனால் அவங்க அண்ணாங்க வந்துட்டாங்களாம்மா, இதோ வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்றாரு. என்ன அண்ணாங்களா? இங்கேயா? எதுக்கு? தெரியலடி, உங்கள் அண்ணாங்க வராங்களாம்மா, நம்மளை தேடிட்டு தான் வராங்க, அவங்கள அப்படியே கூட்டிகிட்டே போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் அண்ணா அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆன புதுசில் இப்படி வெளியில் வரக்கூடாதுல்ல அப்படின்ட்டு உங்கள் அண்ணாங்களாம் திட்டுறாங்க. நீங்களா? அண்ணா சும்மா தானே வந்தோம், அப்படியே ஜாலியாக வந்தோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அண்ணா தான் சரி சரி சீக்கிரம் ஏறுங்க, இருட்டாகுது, நேரத்தோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்கடா. அப்படி ரோட் கிராஸ் பண்ணி தாண்டா வரணும், அந்த ஹைவேலேருந்து ரோட் கிராஸ் பண்ணி ஊருக்கு போகிறக்கு அப்படி திரும்பி வரணும். ஜிமின் அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. அந்த லாரியில் பிரேக் பிடிக்கல, அப்படியே வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி உங்களுக்கு மட்டும் நல்லா அடிபட்டிருக்கு, ஜிம்மினுக்கும் அடிபட்டிருக்கு. உங்கள் அண்ணாங்க பின்னாடியே தான் வந்துட்டுருப்பாங்க. ஏய் என்ன அப்படின்ட்டு ஒரு செகண்டில் அப்படியே அவங்கள அடித்து தூக்கியிருக்கோம். நீங்கள் போயிட்டு அப்படியே ஏதோ தள்ளி விழுந்திருப்பீங்க. ஜிம்மினுக்கு வந்து லைட்டாக தாண்டா சாறு காயம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். அவர் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. உங்கள் அண்ணாங்க தான் உங்களை தான் வந்து தூக்குறாங்க. வைனா வைனா என்னடி ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்து பிடிக்கிறாங்க. உங்கள் அண்ணாங்க தான் வந்து பிடிக்கிறாங்கடா. ஜிம்மினுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. அவர் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு நீங்கள் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வயன் ஏய் வைனா அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்ககிட்ட எந்த அசையுமே இல்லை, அப்படியே கிடக்குறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு ஏய் வைனா எந்திரடி அப்படின்ட்டு அப்படியே சீக்ஸ் தட்டுறாரு. நீங்கள் எந்த அசையுமே இல்லை, லைட்டாக அந்த மூச்சு மட்டும் விடுறீங்கடா. அப்போ ஜிம்மின் தான் வயன் எந்திரடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி, எந்திரடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அழுகிற மாதிரி பண்ணுறாரு. அப்போ உங்கள் அண்ணாங்க தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணிடுறாங்க. ஆம்புலன்ஸும் வருதுடா. ஜிமின் அது வரைக்கும் உங்களை ஹெட்டை அவர் மடியிலே வச்சுட்டு உங்கள் ஹேண்டையே பிடிச்சிட்டே இருப்பார். ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வந்துடும், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. உங்கள் அண்ணாங்க தான் இரு ஜிமின் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உங்களை அப்படியே தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கிறாங்க. உங்களை அப்படியே பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட எந்த அசையுமே இல்லை, உங்கள் கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்கடா. செக் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க சார் அப்படின்றாங்க. ஜிம்மின்கா ஒன்றுமே புரியல. இல்லை என்னை விட்டு போகல இல்லை அப்படின்றாரு. சார் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இல்லை அப்படின்றாங்க. ஜிம்மின்கா அவ்வளோ டீயர்ஸ் வருது. என்ன இல்லை, நான் ஒயினுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டு ஹாப்பியாக தானே இருந்தா. ஐயோ என்ன ஆச்சு இப்போ? இல்லை என் ஒயின் எந்திரடி ஒயன் அப்படின்ட்டு அப்போ உங்களை போட்டு அப்படியே குளுக்குறாரு. உங்ககிட்ட எந்த அசைவும் இல்லை. உங்கள் அண்ணாங்களாம் அப்படியே அழுதுட்ருக்காங்க. டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஸ்ட்ரெச்சரில் எழுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் அப்படி கதறி அழுகுறாரு. ஒயன் என்னடி ஆச்சு உனக்கு? எந்திரடி அப்படின்ட்டு அப்படியே அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி அப்படியே ஓடி வராரு. இந்த பக்கம் உங்கள் அண்ணாங்க தான் வந்து ஜிம்மினை பிடிச்சி அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, வீக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கடா. அவங்க அண்ணாங்க வந்து ஜிம்மினை கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிம்மின் கிட்ட வந்து எந்த ஒரு பேச்சுமே இருந்திருக்காது. அவர் கண்ணில் இருந்து அப்படியே டீயர்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கும். என்னோட பையன் என் கூட இல்லையா அப்படின்ட்டு அப்படியே அந்த திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்திருப்பாரு. இந்த பக்கம் வியா ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறாரு. ஜிம்மின்கா மச்சான் மயன் இல்லை மச்சான், ஒயின் எங்கடா போனா? என்னை விட்டுட்டு எப்படிடா போனா? அவ என்னை விட்டுட்டு போயிட்டாளா? என் கூட இருப்பேன்னு சொன்னா, சாகிற வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னாடா, என்னை விட்டுட்டு போயிட்டாடா. ஒயின்றா போயிட்டான் பாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்ட்டு அப்படியே அழுகிறாரு. அந்த வீக்கா அவருக்கும் டீயர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. மச்சான் வேணாம் மச்சான், டேய் கண்ட்ரோல் ஆகடா, ஒன்றும் இல்லைடா, டேய் ஒன்றும் இல்லையா, ஒன்றுமே இல்லைடா, என் வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கையே போச்சுடா, எல்லாமே போச்சுடா, என்னோடய சந்தோஷம், என்னோடய வாழ்க்கை
எல்லாமே போச்சு. இதுக்கு மேலே நான் என்னடா பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. பி தான், டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க லூசு மாதிரி. ஆ நானா? ஆமாம் நான் லூசு தான். அவன் மேலே பைத்தியம். எனக்கு தெரியல மச்சான், ஏன் மச்சான் அவன் என்னை விட்டுட்டு போனான் அப்படின்ட்டு அப்படியே அழுகிறாரு. இந்த பக்கம் வெய்யா அப்படியே ஹக் பண்ணிட்டு டே ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக வீக்கு ஃபோன் கால் வருது. நம்ம ஆரம்தான் அப்படியே எப்போ கிளம்புறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ தான் ஆரம் நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் தான் நான் வரமாட்டேன் நான் வயனை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா என்னடா பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு நைட்டே கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் ஜிம்மினா நான் வரமாட்டேன், நான் வயனை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆரம் தான் இங்கே பாரு, நாளைக்கு நைட்டு கான்செப்ட் இருக்குது, நாளைக்கு காலையில் ஃப்ளைட் ஆகுது, நீங்கள் ஏறியே ஆகணும் அப்படின்றாரு. இந்த வியா ஆரம் வயன் இறந்துட்டு ஆரம் அப்படிங்கிறாரு. ஆரம்க்கு என்ன பேசுறதுனே தெரில. என்ன சொல்கிற? ஆமாம் ஆரம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், வயனை இறந்துட்டா, ஸ்பாட் அவுட் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஆரம்க்கும் என்ன அது சொல்கிறதுனே புரியல. ஜிமினை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிறாரு. அது இந்த பக்கம் தான் வரம் என்னால் மட்டும் முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நான் பாடி கார்ட்ஸ்லாம் வர சொல்கிறேன், நான் கூட சுகாவை அனுப்புகிறேன்டா அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்களா. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஜிமின் ஒன்றுமே பேசல, கொஞ்சம் கூட கண்ணை அப்படி மூடலை. நைட்டு ஒரு 1 o'clock தான் அவங்க பாடி வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வராங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஜிமின் பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்காரு. பீக்கா பயமாக இருக்குது. ஜிமினா என்னை பாருடா, ஏதாவது பேசுடா அப்படிங்கிறாரு. ஜிமின்க்கு எதுவுமே வார்த்தையே இல்லை, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஒழுகிட்டே இருக்கு. என் கூட இருக்குன்னு சொன்னேன், போயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு அவர் மனசில் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வீக்கா ஜிமின் எனக்கு பயமாக இருக்குடா, அதாவது பேசுகிறா அப்படின்ட்டு அப்படி தட்டிகிட்டே வராரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அவங்கள பார்த்துட்டு மனசில் அதே தான் அவருக்கு ஓடிட்டே இருக்குது. அப்படியே வந்து நைட்டே வந்து உங்களோட பாடியெல்லாம் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினா அவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அவங்க காலை பிடிச்சி அப்படி அழுதுட்ருக்காரு. ஏண்டி என்னை விட்டுட்டு போனேன், இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேனா? உன்னை கடைசி வரைக்கும் என் கூடயே வச்சேன், சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சி தானடி கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணம் பண்ண அன்னைக்கே நீ என்னை விட்டுட்டு போயிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனேடி, ஏன்டி என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு அப்படியே அழுகிறாரு. உங்கள் காலை பிடிச்சி வியா அப்படியே வந்து ஜிமினை ஹக் பண்ண மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஜியாலாம் அவங்கள பார்த்து அழுதுட்ருக்கான். அக்கா விட்டுட்டு போயிட்டே அக்கா, இதுக்கு தான் ஊருக்கு வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தியா அப்படின்ட்டு அவள் அப்படி அழுதுட்ருக்கா. வீக்கு யாரை பார்க்குறதுனே தெரில. ஜியா அப்படி அழுகிறா. ஜிமினா சுத்தமாக உடஞ்சிட்டாரு மனுஷன். அப்படியே பார்த்துட்ருக்காரு. நைட்டு ஒரு 2 o'clock ஆகுது. அப்போது வந்து அந்த ஊருக்கு தலைவர் வந்து சொல்கிறாங்க, திருவிழா முடிய போகுது, அதனால காலையில் 6 மணிங்கும்போது இப்போ எரிச்சிடணும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜிமினா முடியாது, நான் என் வயனெல்லாம் விடமாட்டேன், நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. தம்பி இதுதான் தம்பி இந்த ஊரோட சம்பிரதாயம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்பிரதாயம்? உங்கள் சம்பிரதாயத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, நான் என் வயனை முடியாது, நல்லா விடமாட்டேன், நான் என் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் நான் இன்னமும் பண்ணிக்கிறேன், என்னையும் வயனையும் விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்படிலாம் விட முடியாது தம்பி, இங்கே வந்து எங்கள் பிள்ளை இறந்துருக்கு, நாங்களாம் விட முடியாது, அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்கள சண்டைக்கு வராங்க. வியா சரி ஓகே ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ குழப்பத்தில் பேசுகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படியே உட்கார வைக்கிறாருடா. இப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா சுகா வந்திருப்பார். ஏன்னா ஜிமின் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு ஆரம்பிக்க தெரிஞ்சோடனே சுகாவை கிளம்ப சொல்லியிருப்பாருடா. சுகா வந்துட்டு பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வியூ ஜிமினை பார்த்துட்ருக்காரு. அவங்க 2 பேரும் ஃபேஸுமே சரியே இல்லை. ஜிமின் சுத்தமாக உடஞ்சிட்டாருன்னு சுகாவுக்கு நல்லா தெரியுது. அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் வந்து போய் சுகா ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறாரு. வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா 6 o'clock ஆகுது. அவங்க எல்லோரும் வந்து உங்களுக்கு அப்படியே இறுதிச்சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஜிமினை வந்து அப்படியே சுகாவும் வியூவும் தான் கண்ட்ரோலாக பிடிச்சிட்ருக்காங்க. பாடி கார்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ண நீங்கள் 3 பேரும் வந்து பாய்ஸ் 3 பேரும் வந்து அப்படியே வந்து வீட்லேயே இருக்காங்க.
உங்களை அப்படியே கொண்டு போய் எரிச்சிட்டு உங்களோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் சாம்பல் மட்டும்தான் காலையில் கொண்டு வராங்க. திரும்பி வரும்போது உங்கள் அம்மாவா அப்படி அழுதுட்டுருக்காங்க. இதுக்காகவா என் பொண்ணு இந்த ஊருக்கு வந்தா, இந்த சாம்பலாக என் கூட இருக்கவா என் கூட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே அழுகுறாங்க. ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவாவும் கூட ஜியாவும் போயிருப்பா. அப்படியே ஊரில் போய் இறங்கணும். ஜிமின் கிட்ட எந்த ஒரு அசையுமே இருக்காது. நைட்டு கான்செப்ட் இருக்குது ஜிமின் அப்படிங்கிறது சுகா. ஜிமின்கா நான் எப்படி கான்செப்ட் பண்ணுவேன், என் வயனே இல்லை, நான் எப்படி கான்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நீங்களும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க, எனக்காக இந்த மியூசிக்கு விட்டுறாது ஜிமின் அப்படின்றப்பா நீங்கள் சொல்லியிருப்பீங்கடா. அப்போது ஜிமின் தான் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நான் கான்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. சுகாவா சரி ஓகே நீ போய் ரெடி ஆகு அப்படிங்கிறாரு. அப்படியே ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோன்னு அப்படியே வந்து நேரடியாக கான்செப்ட் வந்திருப்பாங்கடா. அப்படியே போயிட்டு எல்லாமே பார்த்து மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின்க்கு அவங்க மேக்கப் பண்ண உங்களோட ஞாபகமாகவே இருக்குது. வியா திரும்பி ஜிமினையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த பக்கம் ஆரம்பம் அமைதியாக இருக்கார். சரி ஓகே அவன் கம்மன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் இன்றைக்கி பால்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து வி கிட்ட சொல்லியிருப்பார். வி அதெல்லாம் நினச்சிட்டு அவரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாருன்னா அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க. பாய்ஸ் வந்து ஜிமின் வந்து பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போகுது. பட் வந்து ஆரம்பம் இருந்துட்டு தெரில, ஆனால் வேண்டாம் இன்றைக்கி அவன் பாட வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கும்போது ஜிமின்க்கும் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் வந்து ஜிமினை திரும்பி பார்க்குறாங்க. அவர் பாடி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவ்வளோ டியர்ஸ் வருது அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் உங்களை கிஸ் பண்ணது, உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது, உங்கள் கூட இன்டிமேட்டராக இருந்தது, உங்களுக்கு லாஸ்ட்டாக அவங்கள மேரேஜ் பண்ணது, உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனது, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நீங்கள் குழந்த மாதிரி சாப்பிட்டது அப்படின்ட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அவருக்கு அவ்வளோ அழுக வருது. அந்த ஸ்டேஜ்லேயே உட்காந்து அழுகிறாரு. ஆரம்பிக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்காரு. ஐயோ எதுக்கு இவன் இப்படி அழுகிறான், யாருக்கா ஆர்மிஸ் யாருக்காவது தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. வியா ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஜிமினால் அழுகச்சி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி அழுதுட்ருக்காரு. அப்படியே தேம்பி அழுகிறாரு. இந்த ஆர்மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமின் எதுக்கு இப்படி அழுகிறாரு, ஜிமின் அழுகாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. ஜிமின்கா அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரியே தெரியுது, அவர் அந்த ஸ்டேஜை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தான் அவரை வலுக்கட்டாயமாக அப்படியே ஸ்டேஜை விட்டு கீழே இறக்கி கூட்டிகிட்டு போகிறாருடா. பேக் ஸ்டேஜில் போய் அப்படி அழுதுட்ருக்காரு. மற்ற பாய்ஸ்லாம் வியர்டாக பார்க்குறாங்க. ஜிம்மினா அழுகிறது, அவன் இப்படி அழுகவே மாட்டானே, என்னாச்சு ஆரம் அப்படின்ட்டு ஆரம்பம் திரும்பி கேட்குறாங்க. ஆரம்பம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்கடா. மற்ற பாய்ஸ் எல்லாருமே ஜிம்மினை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும், அவள் போனால் என்னடா நாங்கள் இருக்கோம்டா உங்க கூட, நாங்கள் 6 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குரூப்பாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்கடா. ஜிமின்கா என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்ட்டு அப்படியே மனசுலேயே அழுதுகிட்டே இருக்கார். பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளால் இவங்களும் அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே அவர் கண்ட்ரோல் பண்ணுறாருடா. ஓகேடா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி சேட் எண்டிங் தான். எனக்கு வேறு எப்படி முடிக்கிறதுன்னு தெரிலடா. இந்த ஸ்டோரியோட லைனே அப்படி தான். அதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்கடா, வேறு வழி இல்லை. நான் ஸ்டோரி முடித்ததே இந்த மாதிரி தான், வேறு எண்டிங் கொடுங்கக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த ஸ்டோரி முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஜிமின் ஒன் ஷாட் எஃப்எஃப்லலாம் ஹாப்பி எண்டிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி அவ்வளோதான்டா, ஃபினிஷ்ட். இதோட ஃபைனல் பார்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவாடா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்டா.